ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன்னா ரொம்ப சின்ன கதை தான், பாருங்க நல்லா இருக்கும். கிளைமேக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்திருக்கேன். அந்த ட்விஸ்ட் என்னன்னா, அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு ஒன்லைனர் கேளுங்க. ஒரு குரூப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள நல்ல வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து மர்மமான முறையில் ஒருத்தவங்க இறந்து போறாங்க. ஸோ இவங்களெல்லாம் யாரு தான் கொலை பண்றா, இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் உயிரோட இருந்தாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுத்து நமக்கு சொன்ன படம் தான் பாடிஸ் பாடிஸ் பாடிஸ். அண்ட் இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். கடைசியில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஆரம்பமானது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் நம்ம காட்டுறாங்க. அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு சூப்பரான ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் ஒரு குரூப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுக்காக அந்த வீட்டில் செலிப்ரேஷன் பண்றாங்க. அதாவது பார்ட்டி மாதிரி நல்லா குடிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம்னு கொண்டாட்டமா இருக்காங்க. அப்போ அந்த கேங்ல ஒரு பொண்ணு, காய்ஸ் நம்ம ஒரு கேம் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை பத்தி சொல்றாங்க. அது என்ன கேம்னா, நம்ம சின்ன வயசுல திருடம் போலீஸ் கேம் ஆடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கேம். எப்படின்னா, அந்த வீட்டில் வந்து லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லாருமே ஓடி போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. அப்போ ஒருத்தங்க கொலை பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணணும். அப்போ கொலைப்பட்டவங்க அப்படியே கீழே விழுந்து நடிக்கணும். கடைசியா கொலை பண்ணவங்க மட்டும் அப்படியே இருப்பாங்க. அப்போ அந்த சமயம் பார்த்து எல்லாருமே சேர்ந்து லைட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ கொலை பண்ணது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற கேம் தான் இந்த கேம். இப்போ எல்லாருமே இந்த கேமுக்கு ரெடியா வராங்க. லைட்டையும் ஆஃப் பண்றாங்க. எல்லாருமே அவங்க கையில சின்ன சின்ன ஃபிளாஷ் லைட்டை வச்சுக்கிட்டு இந்த கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாருமே ஒரு திசையில இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் வெளியே என்னமோ ஒரு சவுண்ட் கேட்கறத பாக்குறா. அந்த கேம்ல எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி ஒருத்தன் வீட்டு வெளியே வந்து செத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அப்போ வீட்டு உள்ள இருக்கிற அந்த பொண்ணு வெளியே போயிட்டு அந்த இறந்து போனவனை பார்க்கும்போது அவன் மேல நிஜமாலே ரத்த கரைகள் இருக்கு. இது சும்மா கேம் தான், அவனை யாராச்சும் கொலை பண்ண மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிருப்பாங்க அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நிஜமாலே அந்த கேம்ல கொலை பண்ற மாதிரி இங்க ஒருத்தனை கொலை பண்ணிருக்காங்க. இது அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்து கதிகலிங்க போயிட்டு அந்த வெளியே இருக்கிறவனை வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்கிற அந்த கேர்ள்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்போ ஒரு பொண்ணு மட்டும் அந்த வீட்டு வெளியே இருந்து ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வரா வீட்டுக்குள்ள. அந்த கத்தில ரத்த காயங்கள்லாம் பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற கேர்ள்ஸுங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்படின்னா இந்த வீட்டுல தான் கில்லர் இருக்கானா, அவன் எதுக்காக இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள்ஸுங்களுக்கு ஒரு பயங்கரமான பயம் ஏற்படுது. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே அப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த கேங்ல ஒரு பொண்ணு ஏதோ கழுத்துல வந்து ஒரு மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கால, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான் இதுக்கு காரணமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் இந்த கேம்ல எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் அந்த பாய் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போறாங்க. அப்படி போயிட்டு அங்க பார்க்கும்போது அங்க ஒரு டூல் கிட் இருக்கு. அந்த டூல் கிட்ல பயங்கரமான ஆயுதங்கள், அப்புறம் அந்த டூல் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்ல வந்து இவங்க இருக்கிற இந்த இடத்தை சுத்தி மட்டும் ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் தான் கில்லரா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற இந்த கேர்ள்ஸ் முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, சில ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு அவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஹால்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் படுத்துட்டு இருக்கான். அவன் மேல ஃபர்ஸ்ட் யாருக்குமே டவுட் வரல. ஆனா அவன் கிட்ட போயிட்டு அவனை எழுப்பும் போது அவனும் எழுந்துக்கிறான். அவன் எழுந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே என் கூட விளையாடுறாங்க அப்படின்னு நினைச்சு இவன் அப்படியே ஓன்னு கத்துறான் பாருங்க. இந்த பொண்ணுங்கெல்லாம் பயந்து இவன் தான் கில்லர் அப்படின்னு நினைச்சு அவனை அங்கேயே அடிச்சு காலி பண்றாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் அங்கேயே இறந்தே போறான். இப்ப இந்த வீட்டுல இருந்த 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த 5 பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்போ நான் இவங்களை பத்தி இன்ட்ரோ கொடுக்குறேன். இந்த பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். இவங்க பேரு ஆலிஸ். அப்புறம் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பேரு எமா. அண்ட் இந்த பொண்ணு பேரு ஜார்டன். அண்ட் இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் பி. அப்புறம் இவங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சோஃபி. இப்போ டோட்டலா வந்து அந்த வீட்டுல 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேருக்குமே இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா கூட இருந்த 2 பேர் இப்போ இறந்து போயிட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இஷ்டத்துக்குன்னு ட்ரக்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தலைகால புரியாம அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே வேற பயங்கரமான புயல், காத்து, மழை அடிச்சிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு உள்ள இருந்து கத்துற சவுண்ட் என்னன்னு எல்லாருமே வந்து பார்த்தா அவங்க கூடயே இருந்த யமா இப்ப இல்ல, அவங்களுமே வந்து இறந்து போயிருக்காங்க. அப்படின்னா இவங்களை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஒன்னாவே உட்காந்துருக்காங்க. இப்போதைக்கு 4 பேர் தான் இருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம், அது எல்லாத்துக்குமே நீதான் காரணம், அவனை நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த ஜார்டன் இருக்கா இல்லையா, அவன் வந்து கையில கன்னு வச்சிருக்கா, இவ எப்படா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீதி 3 பொண்ணுங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஜார்டனை கார்னர் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, ஆலிஸ் இருக்கால, அந்த ஜார்டன் கையில இருந்து கன் எப்படியோ புடுங்க ட்ரை பண்றா. அப்படி புடுங்கும் போது யதார்த்தமா தெரியாதனமா ஆலிஸோட கழுத்துலயே புல்லட் பட்டு ஆலிஸும் அந்த இடத்துல இறந்து போறா. இப்போ அந்த வீட்டுல நம்ம சோஃபி, அப்புறம் பி, அப்புறம் ஜார்டன் 3 பேர் தான் இருக்காங்க. ஆலிஸ்
ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பியும் அப்புறம் சோஃபியும் என்ன பண்றாங்கன்னா ஜார்டன் கையில இருக்கிற அந்த கன்னை புடுங்க ட்ரை பண்றாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான கிளாஷ் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மேலே போயிட்டு ஒரு பயங்கரமான கலவரம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த கலவரத்துல என்ன நடக்குதுன்னா நம்ம பியும் ஜார்டனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜார்டன் தெரியாதனமா மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறா. இப்போ ஃபைனலா லாஸ்டா இருக்கிறது நம்ம பி அப்புறம் நம்ம சோஃபி. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை ஏற்பட போகுது. அப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தா இந்த இடத்துல நம்ம சோஃபி என்ன பண்றாங்கன்னா ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அது என்னன்னா, பி என்னை மன்னிச்சிரு, என் அம்மா இறந்து போனா இல்லையா, அதுக்கு நான் தான் காரணம். அவளுக்கு நான் ரொம்ப அதிகமா ட்ரக்ஸ் கொடுத்தேன். அவளுக்கு போதை அதிகமாய் அவ மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா. இதுக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிரு பி அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி வந்து பி கிட்ட எல்லாம் உண்மையும் போட்டு உடைக்க அப்போ இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கைகளை பார்க்க ஆரம்பிக்குது. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு போன் பார்க்க ஆரம்பிக்குது. அந்த போனை எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது இது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இறந்து போனா இல்லையா அவனோட மொபைல். ஸோ வந்து அவனோட ஃபேஸ் மூலியமா அன்லாக் பண்ணி அந்த போனை வந்து ஆன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதுல வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோ என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தர் இறந்து போனா இல்லையா அவன் வந்து ஒரு டிக்டாக் ரீல் மாதிரி எடுத்துட்டு இருக்கான். அதாவது என்ன பண்றான்னா கையில ஒரு கத்தியை வச்சுட்டு ஒரு பீர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்கு, அதை வந்து கத்தியாலே ஓபன் பண்றேன் அப்படின்ற பேர்ல என்ன பண்றான்னா அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து அவனோட கழுத்துல அவனே வெட்டிக்கிறான் தெரியாதனமா. இந்த ஒரு விஷயத்தினாலதான் ஃபர்ஸ்ட் சீன்ல இவன் இறந்து போயிருப்பான். ஆனா இது தெரியாத இந்த பொண்ணுங்க கில்லர் தான் எவனும் இந்த வீட்டுல இருக்கான், அவன் தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த எல்லா உண்மையே நம்ம பிக்கும் அப்புறம் நம்ம சோஃபிக்கும் தெரிய வர மாத்தி முகத்தை பாத்திக்கிறாங்க. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது. ஆக மொத்தம் இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா தலைகால புரியாம குடிச்சா இப்படிதான் நடக்கும் அப்படின்ற கதையை தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. பாடிஸ். ஸோ இந்த கதை எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சுல. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நான் போயிட்டு வரட்டா. நான் போறதுக்கு முன்னாடி 1 செகண்ட், நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.